As usual, I welcome you all to today's section of digital electronics and microprocessors. We completed the binary code. Okay. So now the left topic is what is that? Logic gates. It's a last topic also from our first unit. First unit last topic கூட இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு. நம்ம அதுதான் இப்போ இந்த செக்ஷன்ல. So under this, even today's session on this, we are going to discuss the main topic, logic gates and the circuits. So the calculational part is more or less over. First unit la munadi sonna mari calculational part அப்படிங்கிறது more or less over ஆயிடுச்சு. So far we have seen even completed basic concept, major basic concepts of digital electronics. Digital electronics அப்படிங்கிற இந்த பேப்பர்னுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ கீப் இட் ஆன் யுவர் மைண்ட். The engineering students, the engineering students are doing this same paper for hardware. Hardware assembly அப்படிங்கிறதுக்கு engineering students-உம் சரி, CSE students, computer science and engineering சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனும் என்ன பேப்பர் படிப்பான்? இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் படிப்பான். அதே மாதிரி ட்ரிபிள் இன்னு சொல்றோம், ட்ரிபிள் இ மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் எதை வந்து படிப்பாங்க? இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. So as per my regular words, usual words, the digital electronics paper is discussing the internal components of computer. Even the paper is discussing the internal processing of a computer. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்ன ஹார்ட்வேர் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை டிஸ்கஸ் பண்றது தான் இந்த பேப்பர்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல என்னங்க தெரிஞ்சுக்கணும்? ஸோ வாட் வி நோ தட் in order to know the internal functioning of computers, internal arrangement of components within the computer, what we have to do first, we must learn the binary system and other number systems. We did that. நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி காம்பனன்ட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்டர்னலா ப்ராசஸ் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிக்க வேண்டியது நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், அதே மாதிரி பைனரி கோட். அதை நம்ம படிச்சு முடிச்சாச்சு. So we covered the theory aspect, basic concept. இப்போ அடுத்தது என்ன சார்? What next? Next, by using the knowledge that we had, knowledge about binary system, next we have to say how the computer is doing the binary process in practical. Practically வந்து பாத்தீங்கன்னா அந்த பைனரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் எப்படி இன்டர்னல் ப்ராசஸை பண்ணுது, எப்படி நம்ம கொடுக்குற கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே பைனரியா கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது, எப்படி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன். தினேஷ் சார், ஏன்டா லேட்டு? சாப்பிட்டு இருந்தேன் சார். அட பாவி, இப்பதான் சார் காலை சாப்பாடு சாப்பிட்டேன். என் கிளாஸ்னா நீ எல்லா ரிலாக்ஸேஷனும் எடுத்துக்கிற நீ? அப்படி இல்ல சார். பொண்ண மாதிரி நானும் சொல்லிடுறேன், எதா இருந்தாலும் பர்சனலா பேசிப்போம். இப்ப கிளாஸுக்கு போயிடும். சரி, ஓகே. அப்ப இன்டர்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிகலா பண்ணுது, கம்ப்யூட்டர் எப்படி எப்படி பைனரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது, இதை நம்ம இனிமே தெரிஞ்சுக்கணும். So how the computer is doing the internal process by using binary system, how the computer uses the components.
ஸோ வாட் காம்பனன்ட்ஸ் ஆர் யூஸ்டு வித் தி கம்ப்யூட்டர். ஸோ அதை தான் நம்ம இனிமே பார்க்கணும். ஓகே, பேசிக்கலி வித்தின் தி கம்ப்யூட்டர் தேர் ஆர் காம்பனன்ட்ஸ். உனக்கு இப்படி சொன்னா புரியும். எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் நீ ஓபன் பண்ணி பார்க்குற அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? வித்தின் தி கம்ப்யூட்டர் தேர் ஆர் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். இன்னும் சொல்றாங்க, உனக்கு நான் டாபிக் வைஸா எடுக்கணும் அப்படிங்கிற போது ஸ்லைடையும் மாற்றி வச்சு நான் எடுத்துக்கிறேன். பைனரி நம்பர் இருக்கும்போது பைனரி கூட ஸ்லைடில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரெசன்டேஷன், ஒரு டிசைன். இந்த டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாரு, ஒரு சிப் மாதிரி இருக்கு. ஓகேயா? அப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸா அதுல இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்கோம். மொபைல் எடுத்து பார்த்தேன் அப்படின்னாலும் அதுக்குள்ள இருக்கிறது ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற அந்த மெயின் கான்செப்ட், அந்த சர்க்கியூட் வந்து ஒரு போர்ட்ல தான் இருக்கும். என்ன சொல்லுவோம், அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ விதின் தி மதர் போர்டு தேர் ஆர் சர்க்கியூட்ஸ், கன் ஷார்ட்டட் சர்க்கியூட்ஸ். எனக்கு இப்படி சொன்னா புரியும். கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற எல்லா சர்க்கியூட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் கன் ஷார்ட்டட் சர்க்கியூட். ஒரு போர்டு, ஒரு அட்டையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன் ஷார்ட்டிங் மூலமா அந்த சர்க்கியூட். சர்க்கியூட்னா நமக்கு தெரிஞ்சது என்னங்க, ஒயர்ஸ் மூலியமா கனெக்ட் பண்றதுதான் சர்க்கியூட் நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் பிசிக்ஸ் ப்ராக்டிகல்லாம் நீ பண்ணிருப்ப, கனெக்ஷன் மேக் பண்ணிருப்ப, ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிருப்ப. ஸோ தட் இஸ் சர்க்கியூட், அதுவும் சர்க்கியூட் தான். ஆனா இங்க நான் என்ன சொல்றேன் பாரு, வித்தின் கம்ப்யூட்டர் சர்க்கியூட்ஸ் ஆர் கன் ஷார்ட்டட். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றா இருந்தா, எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கிற எல்லா சர்க்கியூட்டுமே என்னதான் போர்ட் சர்க்கியூட்டா தான் இருக்கும். ஆன் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கன் ஷார்ட்டிங் சர்க்கியூட்ஸ் மேக் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த மாதிரி கன் ஷார்ட்டட் சர்க்கியூட்ஸை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஆன் பண்றதுக்கு பேசிக்கலா சில காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இன் ஆர்டர் டு form the computer circuits, or basic processing, from basic processing to high processing, some components, basic components are used. The basic components on the path enna aagudhu use agum. So what are all the basic components to be used for forming the computer circuits? கம்ப்யூட்டருக்குள்ள சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும், அதான் நம்ம எங்க பார்க்க போறோம், இந்த லாஜிக் கேட்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். So from this topic onward we are going to discuss what are all the basic components within the computer and how to form a circuit by using these basic components. Basic components யூஸ் பண்ணி எப்படி சர்க்கியூட்ஸை நம்ம ஃபார்ம் பண்றது, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். We have to keep it some points on our memory. So what are all them? So as a theory we did, theory நம்ம படிச்சிட்டோம். Computer is using 0 and 1. 0 1 தான் அதுக்கு தெரியும், 0 1 தான் அது ப்ராசஸ் பண்ணும். It processes with 0 and 1 as a single bit or a 2 bits or a 3 bits or a 4 bits or a 8 bits. That means 1 byte. ஒன்னு சிங்கிள் பிட்டா ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய நம்பர் ஆஃப் பிட்ஸா ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தியரியா பார்க்கணும். ஓகே, ஆனா ப்ராக்டிக்கலா நம்ம வந்து அங்க சொல்லியிருக்கோம் பத்தியா, தியரியில டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாரு 0 1 அப்படிங்கிறது. அது ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர் எப்படி வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணோம்னா சிக்னலா. 0 மீன்ஸ் வாட், லோ சிக்னல். நல்லா புரிஞ்சுக்க, நம்ம அங்க பைனரியா படிச்சது practically எப்படி கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணது. 0 means what, low signal or no current. Okay, 1 means what, high signal, that means current. Okay, or 0 means low voltage, 1 means high voltage. 0 ங்கிறது low voltage, 1 ங்கிறது high voltage. So practically வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது பைனரி, அதுக்கு 0 and 1 தான் தெரியும். ஓகே, அப்ப இத பிராக்டிகலா கம்ப்யூட்டர் எப்படி சார் ப்ராசஸ் பண்ணது, 0ங்கிறது நம்ம வச்சுக்கிறது. அப்ப அந்த 0ங்கிறது கம்ப்யூட்டர் பொறுத்த மட்டும் என்ன சார், லோ சிக்னல், லோ கரண்ட், லோ வோல்டேஜ். 1 அப்படிங்கிறது என்ன, ஹை கரண்ட், ஹை வோல்டேஜ்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவையுமே முதல்ல என்னவா மாற்றிடும், 0 and 1. இப்போ நீ ஒரு a ஈக்குவல் டு பி பிளஸ் டி அப்படின்னு ஒரு ஜாவால ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அப்படின்னா அந்த a ஈக்குவல் டு பி பிளஸ் டிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்யூட்டர் வந்து என்ன செஞ்சிடும், எப்படி வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ற போது லோ சிக்னல்ஸா ஹை சிக்னல்ஸா, லோ கரண்டா ஹை கரண்டா, லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா என்ன செஞ்சுக்கோம் வாங்கி. யார் சார் இதை மாற்றி கொடுத்தா? நம்ம எழுதுற ப்ரோக்ராம்லாம் சிக்னல்ஸா இப்படி வந்து மாற்றி கொடுத்தா? யார் மாற்றி கொடுத்தா? கம்பைலர்னு படிச்சிருக்காரு, டிரான்ஸ்லேட்டர் படிப்போம் இல்லையா. கம்பைலர்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம், அது என்ன செய்யும், நம்ம எழுதுற ப்ரோக்ராம என்னவா மாற்றி கொடுக்கும், மெஷின் கோட மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற எல்லா ப்ரோக்ராமையும் இந்த மாதிரி வோல்டேஜஸா மாற்றி கொடுக்குறது யாரு, கம்பைலருங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ அந்த மாதிரி கம்பைலர் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த லோ ஹையை தான் யார் என்ன செய்ய போறாங்க, கம்ப்யூட்டர் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ற போது அந்த ப்ராசஸிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிற சர்க்யூட்ஸ் தான் என்ன இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல சர்க்யூட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறது தான் பிரைமரி காம்பனண்டா யூஸ் ஆகும். Logic gates are going to be act as a primary components for forming computer circuits. Okay, so we have to do it one by one. சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரைட்டா? கம்ப்யூட்டருக்குள்ள எல்லா இன்டர்னல் ப்ராசஸ ஹார்ட்வேர் ப்ராசஸ பண்றதுக்கு ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆக போகிறதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதைத்தான் நம்ம இங்க வந்து இந்த டாபிக்ல என்ன செய்ய போறோம். ஓகே, ஸோ இவ்வளவு சொன்ன விஷயங்களை தான் நான் இங்க பாயிண்டா சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். Okay, within computers there are basic functional units and that are exist in the form of digital circuits. So basic functional units of digital circuits exist within computers. நம்ம கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு இருக்கு. உனக்கே தெரியும், படிச்சிருப்பேன். ALU அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக், அர்த்தமெட்டிக் ப்ராசஸ் பண்றதுக்கு, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு அர்த்தமெட்டிக் யூனிட் யூஸ் ஆகும். லாஜிக் யூனிட் கம்பேர் பண்றது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் என்ன ஃபார்மேட்ல இருக்குங்க, டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு. ஸோ தே ஆர் கால்ட் இஸ் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். ஸோ பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் in the form of digital circuits within the computer. Okay, so in which form they are exist? என்ன ஃபார்மேட்ல சார் அது? ரொம்ப உனக்கு புரியற மாதிரி சொல்றாருன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற எல்லா சர்க்யூட்டுக்குமே நம்ம ஒரு பேர் கொடுக்கணும், கேட். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்றாருன்னா, லோ லெவல்ல பிகினிங் லெவல்ல இன்னும் சொல்றாங்க, சிம்பிள் சர்க்யூட் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல ஒரு சிம்பிள் சர்க்யூட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். என்ன சார் அதுக்கு பேர் என்ன? கேட். So what a gate is? The term gate is a digital circuit which is following some logical relationship between input and output. என்ன சார் அர்த்தம்? கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற அந்த சர்க்யூட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம் சொல்லிட்டு, என்னது? கேட். ஸோ அந்த கேட் என்ன சார் பண்ணும்? இட் யூசஸ் சம் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். சின்ன லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அது யூஸ் பண்ணும். என்ன லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் சார்? ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எதுக்கு நடுவில் இருக்கு? இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கு. ஓகே, ஸோ அந்த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அந்த மாதிரி லாஜிக்கல் ட்ரீ, அதாவது இந்த சர்க்யூட் இருக்கு நான் சொல்றேன் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் சொல்லிருக்கேன் பாருங்க, கேட்னு சொல்லிருக்கேன். கேட்னா நார்மலா என்னென்ன பண்ணும்? What is the need of a gate? Basically we are having gates, okay, before in our houses.
நம்ம ஹவுசஸ்க்கு முன்னாடி கேட்ஸ் இருக்கும். ஒரு கேட்ங்கிறது என்ன செய்யும்? எதர் a gate is allowing or not allowing. ஒரு கேட்ங்கிறது அலோவ் பண்ணும் இல்லைன்னா அலோவ் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற கம்ப்யூட்டருக்குள்ள யூஸ் ஆகிற எல்லா சர்க்கியூட்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற எல்லா சர்க்கியூட்டுமே ஒண்ணு என்ன செய்யும்? கரண்ட்டை அலோவ் பண்ணும், சிக்னலை அலோவ் பண்ணும். அதுதான் ஒன். இல்லைன்னா என்ன செய்யாது? சிக்னலை அலோவ் பண்ணாது. அதுதான் என்ன? ஸோ அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற எல்லா சர்க்கியூட்ஸையும் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்றேன்? கேட்னு சொல்லலாம்னு சொல்றேன். அப்போ ஒரு கேட்டுங்கிறது என்ன சார் செய்யும்? A gate is either allowing a signal to pass or to stop. Okay. So how the circuit is formed? Digital circuits are formed. How the gates are formed? Gate அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்? டிஜிட்டல் சர்க்கியூட் குள்ள என்ன சார் இருக்கும்? படிச்சிருக்கேன், பிசிக்ஸ்ல படிச்சிருக்கேன். Okay, the gate is formed by using a combination of physical components like transistors, resistors, and capacitors. Okay, என்ன சொல்றேன் பாத்துக்க? அந்த சர்க்கியூட், லாஜிக்கல் சர்க்கியூட் அப்படிங்கறத எதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றேன்? 3 விஷயங்கள். என்னன்னு சார்? டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன சார்? பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? டிரான்சிஸ்டர்ங்கிறது என்ன சார் செய்யும்? இட்ஸ் a medium. Transistor is a medium which is allowing the current. ஒன்னு என்ன செய்யும்? ஒரு லெவல்ல கரண்ட் அலோவ் பண்ணும், இல்லைன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ரெசிஸ்டர்ஸ் படிச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட்? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலா இட்ஸ் a physical component which restricts the current. கரண்ட் வந்து அலோவ் பண்ணாது, ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட் மீன்ஸ் வாட்? ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் தி கரண்ட். கரண்ட் வந்து என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணும் வோல்டேஜஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள இருக்க போற அந்த கேட்டுங்கிற டிஜிட்டல் சர்க்கியூட் ஒரு பிசிக்கல் காம்பனண்டா தான் இருக்கும். முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸும் மேத்ஸும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் இதுதான். We are the subdivisions of physics, both physics and mathematics. Physics, mathematics ரெண்டும் கம்பைன் ஆகி வந்ததுதான் என்ன சார்? கம்ப்யூட்டர். அப்போ ஒரு லாஜிக்கல் கேட் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டிஜிட்டல் சர்க்கியூட் அப்படிங்கிறத எதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்றது? இந்த மாதிரி சின்ன சின்ன பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. கம்ப்யூட்டருக்குள்ள மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி வித்தின் கம்ப்யூட்டர்ஸ். டுடே ஆல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், digital circuits are formed by using either of these transistors, resistors, or capacitors. Okay. இப்போ நம்ம கேட்னா என்னன்னு சொல்லிட்டோம். We said what a gate is. It's a digital circuit. ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட், கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டிஜிட்டல் சர்க்கியூட் தான் கேட்னு சொல்லியாச்சு. ஏன் அதை கேட்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு கேட்டுங்கிறது என்ன செய்யும்? ஒன்னு அலோவ் பண்ணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினாலதான் நம்ம அதை என்ன சொல்றோங்க? கேட்னு சொல்றோம் சொல்லியாச்சு. அந்த கேட்டுக்கு என்ன உண்டு சார்? As a gate, the digital circuit is having number of inputs and produces an output. அதுக்கு number of inputs உண்டு, அவுட்புட்டும் உண்டு. இப்போ நான் உனக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன், உனக்கு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், பிக்சர் ஒன்று காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோ. ஸோ இட்ஸ் சர்க்கியூட் ஆன கம்ப்யூட்டர் போர்டு. அதில் பார்த்தேன் அப்படின்னால உனக்கு தெரியும். பிசிக்கலி இட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஸோ த லைன் டிராயிங் இஸ் தி சர்க்கியூட். மேல காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தேன் அப்படின்னா லைன் டிராயிங் நிறைய இடத்துல பார்த்தா இருப்பேன். போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராம் இதுதான் இருக்கு. ஸோ வாட் இண்டிகேட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான், ஒவ்வொன்றும் ஒரு கேட் தான். ஸோ ஆன் ஈச் டிராயிங், பிலோ ஈச் டிராயிங் தேர் இஸ் a chip. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உனக்கு பிக்சர்ல காமிக்கிறது ஒரு சாம்பிள், ஒரு கேட் சர்க்கியூட். ஸோ அந்த கேட் சர்க்கியூட் டயக்ராம், அதாவது அந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு பாரு, ஈச் சர்க்கியூட் இஸ் ஹேவிங் a drawing. ஓகே, இந்த ஒவ்வொரு சர்க்கியூட்டும் எப்படி பாத்தீங்க அப்படின்னா drawing இருக்கு. Even the drawing having different shapes. இந்த ஒவ்வொரு டிராயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா different shape இருக்கு. One is with a rounded shape, oval shape. Another one is having a curved shape. Another one is having a circle on the edge. இந்த மாதிரி நிறைய இருக்கு.
another one is that is what is that triangle, triangular shape. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்கு. அந்த ஒவ்வொரு டிராயிங்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இருக்கு, சிப் ஒன்று இருக்கு. என்ன அர்த்தம்? இப்ப மேல இருக்கிறது அந்த டிராயிங் எதை சொல்லுது அப்படின்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் தட் கேட். ஓகே, அந்த டிராயிங்ல இருக்கிற அந்த சிம்பிள் வந்து பார்த்தேன் அப்படின்னா எதை டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த கேட் வந்து என்ன பண்ணும், அது என்ன ஒர்க்கை செய்யும் அப்படிங்கிறது. அடுத்து லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். இந்த எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிற அந்த கேட்டை பாத்தீங்க, டாப் லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிற அந்த கேட்டை பாத்தீங்கன்னா 4 இன்புட் இருக்கு, ஒரு அவுட்புட் இருக்கு. 4 லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்னது 4 இன்புட். ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரு லைன். அது என்ன சார்? தட் இஸ் ஒன் அவுட்புட். அதுக்கு கீழே இருக்கு இல்லையா சிப், அதுதான் பிராக்டிக்கலா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது இங்கிலீஷ்ல சொல்றேன். Each drawing shown on that board, that photo, okay, explains the functionalities, what that gate is doing. The left side is having number of input, and the right side is having a single output. Okay, the chip under each drawing physically, that means practically implements the functionality. Okay, so இதுதான் என்ன சார் இன்னைக்கு நம்ம ஹார்ட்வேர் ஓரியன்டா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So what are all the several functionalities? நீங்க மேல பாத்தீங்க இல்லையா, இதுல என்னென்ன functionalities இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்ததா பார்ப்போம். Basically, a logic gate is having several functionalities by hardware, even by low process, and or, not, and, or. Okay, so the logic gates are arranged like this. Even the primary logic gates, the basic components used for forming computer circuits is this: and, or, not, and, or, and, XOR. So on today's computers, you may found a circuit, a hardware circuit, in the sense that hardware circuit definitely involves either one of these components or a collection of these components as a functionality circuit. ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறது அந்த சர்க்கியூட்ல இந்த கம்ப்யூட்டர் செய்ய போற ஹார்ட்வேர் ஓரியன்டா இன்டர்னலா செய்ய போற அந்த ப்ராசஸுக்கு இங்க நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணு என்ன கலெக்ஷன் வந்து அங்க இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி சார் இருக்கும்? ஈச் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் and it is used for doing different digital processing. நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் டிஃபர் ஆகும். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ராசஸை இன்டர்னலா கம்ப்யூட்டருக்குள்ள பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு ஹார்ட்வேர் சர்க்கியூட் ஒரு இன்ஜினியர் பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு ஹார்ட்வேர் சர்க்கியூட் அவர் ஃபார்ம் பண்றது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அவர் யூஸ் பண்ணிக்க போற டூல் தான் என்ன, பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ இட் சீன்ஸ் லைக் அல்ஜீப்ரா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், பூலியன் அல்ஜீப்ரான்னு சொல்ல போறோம். அது என்ன சார் பூலியன் அல்ஜீப்ரானா என்ன? இட்ஸ் a subfield. Even we are going to discuss under the second unit. So lightly I am saying நம்ம செகண்ட் யூனிட்ல பார்க்க போறோம். ஆனா இப்ப லைட்டா நான் சொல்லிக்கிறேன். So here it actually the Boolean algebra is always discussing two things, either true or false. True இல்லைன்னா false, இது ரெண்டு சொல்றது தான் யாரு சார் Boolean algebra. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எதை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம், பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். The inputs and outputs used on logical gates are represented by using different conventions under the Boolean algebra. The example எடுத்துக்கோங்க. You just consider there are two inputs. That means true, zero and logic 1. Well, லாஜிக் 0 அப்படிங்கறத என்னென்ன கன்வென்ஷன்ல சொல்லலாம் பாரு, ஃபால்ஸ்னு சொல்லலாம். லாஜிக் 1 அப்படிங்கறது சொல்லலாம், ட்ரூன்னு சொல்லலாம். லாஜிக் 0ங்கிறது எப்படி சொல்லலாம், ஆஃப்னு சொல்லலாம். அதே லாஜிக் 1 என்ன சொல்லலாம், ஆன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஈக்குவலண்டா லாஜிக் 0வை லோன்னு சொல்லலாம், அதுக்கு ஈக்குவலண்டா லாஜிக் 1 ஹைன்னு சொல்லலாம். புரியுதா?
லாஜிக் 0வை ஃபால்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலண்டான டைம் லாஜிக் 1 எப்படி சொல்லலாம், ட்ரூன்னு சொல்லலாம். ஃபால்ஸ்னு இருந்தா என்ன, ட்ரூ. தட் மீன்ஸ் எய்தர் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. அதே மாதிரி ஆஃப்னு சொன்னா லாஜிக் 0வை எய்தர் ஆஃப் ஆர் ஆன், தட் இஸ் 1. அதே மாதிரி லாஜிக் 0 லோ ஆர் ஹை. தட் மீன்ஸ் 0 மீன்ஸ் லோ, 1 means like logic 0 no, logic 1 yes, like logic 0 open switch, like that logic 1 close switch. So இந்த மாதிரி different convention நம்ம என்ன செய்யலாங்க, யூஸ் ஆகிற இன்புட்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதே அவுட்புட் அங்கேயே வரும். So these concepts, as I already told you, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி these concepts and or not, and nor, and exclusive extra, these are all acting as the base components within the computer. These are all forming the base components for constructing simple to complex circuits. Okay, அப்ப இந்த 5-6 functionalities கம்ப்யூட்டருக்கு சர்க்யூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆக போகுது, கன்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அண்ட் ஆர் நாட், அண்ட் நார் அண்ட் எக்ஸ்ட்ரா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தியரியா படிச்ச பைனரி ப்ராசஸை ப்ராக்டிக்கலா கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறத வச்சு சொல்றாங்க என்ன சார் சொல்றாங்க, தியரிட்டிக்கலா நம்ம படிச்சிருக்கோம், நம்ம நாலேஜுக்கு 0 and 1 என்னன்னு தெரியும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு சர்க்யூட்ஸ் மூலியமா தான் பண்றது. அப்ப அந்த சர்க்யூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு யார் யூஸ் ஆகுறா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து லாஜிக்கல் கேட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, அப்ப அதே பூலியன் அல்ஜிப்ரால ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நம்ம ட்ரூத் டேபிள் மூலியமா என்ன செய்யலாம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேற ஒன்றும் கிடையாது. ஒரு லாஜிக் கேட்டுக்கு இன்புட் என்ன கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும், லாஜிக் கேட்டுக்கு இன்புட் என்ன கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும், இதை சொல்றதுதான் ஃபங்க்ஷன். அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்யூட் டயக்ராம்ஸ் என்ன செஞ்சிருக்கலாம். We can also represent the functionality of each logic as a truth table and using circuit diagram. Okay, so with this concept, now we have to take the first logic gate. What is that? AND gate. The logic gate la நம்ம முதல்ல எதை எடுத்துக்க போறோம், AND gate எடுத்துக்கோம். So what about the AND gate? So AND gate is used for forming some circuits within computers. So it's a gate. So it is either allowing or not. AND gate is the functionality என்ன சார்? AND gate is a logical gate and it is producing the effect of binary multiplication. நம்ம binary multiplication பார்த்தோம் இல்லையா, ரூட்ஸ் 4 ரூட்ஸ் யூஸ் பண்ணோம். 0 and 0 are zero. Like that 0 and 1 is 0. 1 into 0 is 0. 1 into 1 is 1. ஸோ இதை வந்து நம்ம தியரியா படிச்சதை ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, கம்ப்யூட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாரோட யூஸ் ஆக போறாங்க, AND gate. So the AND gate is producing the same effect of which one? Binary multiplication. Okay, in Boolean expression, அப்ப இந்த Boolean expression, Boolean algebra அப்படிங்கறத எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்துக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். The main topic என்ன, how the computer is practically doing the concept that we discussed. நம்ம தியரியா பார்த்தது கம்ப்யூட்டர் வந்து எப்படி செய்யுது, அதுதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். With the help of digital circuits, the computer is doing. So how these circuits are formed? எப்படி இந்த சர்க்யூட்லாம் ஃபார்ம் ஆகுது? With the help of logical gate. அப்போ ஒவ்வொரு லாஜிக்கல் கேட் என்ன செய்யும், இதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, அப்ப அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் கேட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது, ஒரு சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது, இன்னும் உனக்கு சிம்பிளா ப்ராக்டிக்கலா சொல்றாருந்தா, ஒரு கம்ப்யூட்டருக்கான சர்க்யூட், ஹார்ட்வேர் சர்க்யூட்டை வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது, ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது இந்த பூலியன் அல்ஜிப்ராங்கிற நோட்டேஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம். எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃப்ளோ சார்ட் அதுதான் எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி ஹார்ட்வேர் சர்க்யூட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற டூல் தான் யாருக்கு இந்த டூல். அப்ப இந்த AND கான்செப்ட ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா ரெப்ரசென்ட் பண்றாங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? x = a.b.
see how I'm pronouncing x equal to a dot b. The same one is also pronounced as x equals a and b. எப்படின்னு சொல்லலாம் a x equals a and b இப்படி நம்ம சொல்லலாம். Okay. So what is the output of this? அப்ப இதனுடைய அவுட்புட் என்ன சார்? நல்லா கவனி, இதுதான் ப்ராசஸ். The processing of AND is this. லாஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். AND gate produces one hash output. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல ப்ராக்டிக்கல் பண்ற போகிறோம் லேப் இருக்கு. சப்போஸ் லேப் வந்தது அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட் இருக்கு. AND gate produces one hash output when both inputs are 1. என்ன அர்த்தங்க? நம்ம வந்து x equal to a dot b, x equal to a and b ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல ஏயும் பியும் ஒன்னா இருந்ததுன்னா, அதாவது ஹை வோல்ட்டா இருந்ததுன்னா, ப்ராக்டிக்கலா சொல்றா இருந்தா ஹை வோல்ட், தியரியா சொல்றா இருந்தா 1. அப்படி இருந்ததுன்னா எக்ஸ்ங்கிறது என்ன வரும்? ஹையா வரும், அதாவது 1 வரும். சப்போஸ் இந்த ஏ பில ஏதாவது 1 0வா இருந்தாலே ரிசல்ட் என்னதான்? 0 தான். ஓகே, அப்ப திரும்ப படிக்கிறேன் பாரு. A and that means AND gate produces one hash output when both are 1. Otherwise the gate produces 0. Otherwise the gate produces 0. Right. So within the circuit diagram, the AND is என்ன பண்ண நம்ம AND மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் ஆக போகுது இல்லையா? நிறைய லாஜிக்கல் கேட்ஸ் யூஸ் ஆக போகுது. அப்போ ஒவ்வொரு லாஜிக்கல் கேட்டையும் நம்ம ஹார்ட்வேரா செய்யற போகுது. இது AND, இது OR. Hardware designer one has to display this one is the AND gate, this one is the OR gate. Circuit வந்து ஃபார்ம் பண்றது இது AND gate, இது OR gate ன்னு சொல்றோம். ஸோ அதுக்குன்னு ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் யூஸ் ஆகும். AND கேட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்றது? இன் ஜெனரல் AND gate is represented like this. உனக்கு ஸ்கிரீன்ல வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். While viewing pictures, put your mobile phone in landscape mode. Landscape mode la okay, so within concept, the AND gate is pictorially represented like this. So இது எப்படி சார் இருக்கு இந்த shape? It's having a rounded oval shape on output side. ஒரு oval shape வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? Output sideல இருக்கு. And the straight line on input side. ரெண்டா பிரிச்சுங்க. இன்புட் சைடுல வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வவுண்டட் ஓவல் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அவுட்புட் சைடுல இருக்கு. So this is what is that? AND gate. A rounded oval shape on output side and a straight line, vertical line on input side. Mind it, the input of the AND is having number of lines. ANDக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருக்கலாம், but output must always match. Output எப்பவுமே எவ்வளவுதான்? 1 தான். இப்போ சிம்பாலிக்கலா பிசிக்கலா ஒரு சர்க்கியூட் ஓரியன்டா சொல்றாங்க, AND கேட்டை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். Okay, so here the symbol is known as what is that? ANSI symbol. American National Standards Institute. Okay, so இது வந்து என்ன சொல்றோம்? ANSI symbol னு சொல்றோம். So what is a truth table? So what is a truth table for this? You see the truth table? There are inputs. A and B are 0. A வந்து ஒரு ஹை வோல்ட் லோ வோல்ட் கொடுக்குற, பில ஒரு லோ வோல்ட் கொடுக்குற, அவுட்புட் என்ன வரும்? லோன்னு வரும். ஏல வந்துட்டு 0 அதாவது லோ கொடுக்குற, பில வந்து ஹை கொடுக்குற, அவுட்புட் வந்து என்னதான்? லோ தான். அதே மாதிரி ஏல வந்து ஒரு ஹை கொடுக்குற, பில வந்து ஒரு லோ கொடுக்குற, எக்ஸ்ல என்னது? அவுட்புட் வந்து லோ தான். ஏயும் ஹை, பியும் ஹை, அவுட்புட் என்ன சார்? ஹை. அப்ப ரெண்டு இன்புட்டுமே ஹையா இருந்தா தான், அதாவது ரெண்டு இன்புட்டுமே 1ன்னு இருந்தா தான் இந்த AND கேட் என்ன செய்யும்? அவுட்புட் வந்து 1ன்னு கொடுக்கும். புரியுதா? சோ இதுதான் என்ன சார்? AND கேட் இன்ஃபர்மேஷன். In practical, this AND functionality is available as 7408 chip. Practically வந்து பாத்தீங்கன்னா இந்த AND கேட் ஃபங்க்ஷனாலிட்டியை
ஒரு 7408 நம்பர் 74LS08 chip அப்படின்னு ஒரு chip இருக்கு. கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இது யூஸ் ஆகும். So when you are using this chip on computer circuits, motherboard, you can easily identify this one is the AND gate. அது AND gate நம்ம சொல்லலாம். அப்ப இந்த சிப்புக்குள்ள வந்து சிப்புக்குள்ள 7408 அப்படிங்கிற இந்த சிப்புக்குள்ள AND gate எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. Input lines are connected and output lines are connected. Totally there are 4 AND gates used within 74LS. That means here 7408 chip. 7408 chip அப்படின்னு எவ்வளவு யூஸ் ஆகுது? 4 AND gate யூஸ் ஆகுது. So when you need this, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு இது வரைக்கும் புரிஞ்சுக்கிற லெவலுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள பைனரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சிப்பை நீ கொண்டு போய் வச்சுக்கலாம். Okay, so it's the concept of this one AND gate. ஓகே, அப்ப இங்க நம்ம யூஸ் பண்ற அந்த AND கேட்டுக்கு நோட்டேஷன் யூஸ் பண்றோம்ல, என்ன சொல்றோம்? AND சிம்பிள் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் மிலிட்டரி சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so next we have this thing, the application of this AND gate. இந்த AND gate வந்து நீங்க எங்க யூஸ் ஆகுது? நான் சொல்லிட்டேன் மல்டிப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. வேற எங்கேயாவது யூஸ் ஆகுதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போறோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு டைமிங் டயக்ராம் ஒன்று. சார் எப்பவுமே வந்து 2 இன்புட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா? You can use any number of inputs. முன்னாடி சொல்லிட்டேன், you can accept any number of inputs. நம்ம ஜெனரலா சொல்லியாச்சு. ஓகே, சோ அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்த சக்சஸிவ் கேட்ஸ், ஆர் கேட், நாட் கேட் எல்லாமே நம்ம பார்க்கணும். Okay, so we will say the remaining logical gates with the concept on 4th demonstration. நம்ம வரப்போற செஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்கலாம். So now I will wind up today's session. We'll see it on the remaining topics on forthcoming session. Thank you all.